ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா vlog. இப்போ மார்னிங் வந்து எக் சில்லி பரோட்டா தான் போட போகிறேன். இந்த ரோட்டு கடை ஸ்டைலில் போட போகிறேன். வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. தக்காளி ஒரு தக்காளி, ஏன்னா இதுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவுறதுக்கு, கருவேப்பிலை தாளிக்க, முட்டை வந்து ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதை அடித்து வச்சுருக்கேன். ஒரு 2 பேருக்கு போதும் 2 முட்டை. பரோட்டா வந்து ஒரு 5 பரோட்டா எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், தனியாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பரோட்டா ஒரு 5 பரோட்டா வந்து சின்ன சின்னதாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்க, இப்போ தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிப்பு பொரிஞ்சதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுக்கிறேன். இந்த டைமில் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் போதே, வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிக்கலாம். ஸோ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதும் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி இதுக்கு நிறைய ஆட் பண்ண வேணாம், வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளின்றது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 போட்டால் கூட போதும். இது வதங்கந்தோ மசாலா பொருளில் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கரம் மசாலாலாம் போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சிக்கன் மசாலா இருந்தால் கூட அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்து இந்த 1 கிளாஸ் தண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். இந்த சின்ன கிளாஸ் அளவுக்கு போட்டால் தான் கொஞ்சம் அந்த மசாலாலாம் வதங்கி ஒரு தொக்கு பதத்துக்கு வரும். ஸோ 1 கிளாஸ் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன். நல்லா அந்த பச்சை வாசனை போய் நல்ல ஒரு தொக்கு ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ வந்து முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்கை நீங்கள் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் 2 பேருன்றதுனால 2 முட்டை போதும். அது பரோட்டாவும் ஒரு 5 பரோட்டா தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு 4 பேர் 5 பேருக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், எக்கை ஆட் பண்ணதும் நல்லா எக்கு கொஞ்சம் நல்லா அந்த தண்ணியெல்லாம் வற்றி ஒரு ஸ்டேஜுக்கு வரணும் இந்த மாதிரி. ஸோ இப்போ தான் நம்ம பரோட்டா போட்டால் கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மசாலாவில் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஏன்னா நிறைய இருந்தால் மசாலாவில் பிடிக்காது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே வாங்க பரோட்டாவை. ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். பட் பரோட்டான்றது அன்ஹெல்த்தி தான் இருந்தாலும் மந்த்லி 1 டைம் சாப்பிட்லாம். ஒரு ஆசைக்காக நம்ம கடையில் போய் எக் பரோட்டா வாங்குறதுக்கு நம்மளே வந்து இதை சில்லி பரோட்டாவாக போட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து நாங்கள் சால்னா கொடுப்பாங்க இல்லைங்களா பரோட்டாக்கு, அதை நாங்கள் ஊற்றி சாப்பிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொக்கு பதம் வருது பாருங்கள், அப்போயே அந்த சால்னா